Hi all, I'm Hannah. Welcome back to the series on Discovering God. ஒரு டீச்சர் வந்து அவங்களோட கிளாஸில் இருக்க 5-year-olds கிட்ட டைம் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ வரைங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு 20 minutesக்கு அப்புறமா போயிட்டு ஒருத்தராக என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தாங்களாம். ஒரு பையன் வந்து ஒரு ஹவுஸ் வரைஞ்சிருந்தானா, ஒரு பொண்ணு வந்து ஒரு கோல்ட் ஃபிஷ் வரைஞ்சிருந்தாலாம். ஒரு பையன் வந்து வெறும் சும்மா கலர்ஸ் மட்டும் அடிச்சுட்டு ஷேப்ஸ்லாம் வரைஞ்சிருந்தானா. அப்போ அந்த மேம் கேட்குறாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி. அந்த பையன் சொல்கிறான்னா, இதுதான் காட் அப்படின்னு சொல்லி சொன்னானா. மேம் சொன்னாங்க, கடவுளை யாருமே பார்த்ததே இல்லையே அப்படின்னாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னால், இப்போ பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஓவர் த இயர்ஸ் வந்து கடவுள் எப்படி இருப்பாருன்னு சொல்லி இமேஜின் பண்ணி எக்கச்சக்க பேர் எக்கச்சக்க ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. நான் வந்து உங்களை வரைய சொன்னால் கூட நீங்கள் என்ன வரைகிறீங்க, நான் என்ன வரைகிறேன், இந்த குட்டி பையன் எப்படி வரைஞ்சான், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் சில பேர் கூட எதுவும் வரையாமல் விட்டுருவாங்க. பட் இதில் எது கரெக்ட், எது அக்யூரேட், எது கரெக்டான ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட், கடவுளே அவரை பற்றி ரிவீல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். கடவுள் 2 விதத்தில் அவரை பற்றி ரிவீல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட், நம்ம நேச்சரை சுற்றி பார்க்கும்போது அது ப்ரூவ் பண்ணுது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பவர் இருக்குது, அவர் ஒரு டிவைன் கிரியேட்டர். இது வந்து ஜென்ரல் ரெவலேஷன் சொல்லுவாங்க. இது எல்லாராலையும் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். பட் கடவுள் அதோடு ஸ்டாப் பண்ணல. இன்னும் ஃபர்தராக ஒரு ஸ்டெப் போய் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், இதை எல்லாத்தையுமே ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக ரிவீல் பண்ணியிருக்காரு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட். அவர் ஹியூமனாக இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்தார். நமக்கு ஜீசஸ் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு கடவுள் யாருன்னு தெரியும். இதுதான் ஸ்பெஷல் ரெவலேஷன். இது எல்லாமே பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம பைபிளை இன்னும் படிக்க தான் கடவுள் நம்ம கூட பேசுவார், கடவுளை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பைபிள் இஸ் த ரிவீல்ட் வேர்ட் ஆஃப் காட். இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். நிறைய டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் அதை எழுதியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் எழுதியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு தீம் தான், காட்ஸ் பிளான் ஃபார் மேன்ஸ் ரிடம்ஷன். பைபிள் இஸ் த லிவிங் வேர்ட் ஆஃப் காட். அது எழுதப்பட்டப்போ எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. நம்ம கடவுளை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, மனுஷங்க யார், நம்மளோட சிச்சுவேஷன் என்ன, நமக்கு என்ன தேவை, நம்மளோட ஃப்யூச்சர் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு எல்லாத்துக்கான ஆன்சர் பைபிள் தான் கொடுக்குது. பைபிள் இஸ் ட்ரஸ்ட்வர்தி, இஸ் ஆக்டிவ், இஸ் ரெலவெண்ட். கடவுள் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு பைபிள் மூலியமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. Question is, are you willing to listen? I hope this video was useful for you. Thank you for watching.